பல பேர் வாழைப்பழத்தை என்ன ஆகிட்டான்னா, பல பேர் வீட்டில் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான். சாமி கும்பிடும்போது பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம். மற்ற எல்லாரும் வாழைப்பழத்தை மறந்தே போயிட்டாங்க. ஆனா வாழைப்பழம் வெறுமன ஒரு ருசியான பழம் மட்டும் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழைப்பழத்துல மட்டும்தான் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சத்து இருக்கு. செரட்டோனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு, மூளையில சுரக்கக்கூடியது. பயாலஜி படிக்கிறவங்க இருக்கீங்களா? பயாலஜில உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, உடலை ஊக்கப்படுத்துறதுக்கு டோபமின், உடலை அமைதியா மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு செரட்டோனின். அந்த செரட்டோனின் சத்து மிகச் சிறப்பா இருக்கிற ஒரு பழம் வாழைப்பழம். அப்ப தினம் ஒரு வாழைப்பழம் இருந்தாலே சந்தோஷமா இருக்கலாம். லியோ படம் பார்த்தா, ஜெயிலர் படம் பார்த்தா வர்ற சந்தோஷம் வாழைப்பழத்திலேயே வரும். இதுக்குதான் சத்தம் வருது. அவ்வளவுதான். அதனால இதே சந்தோஷத்தை வாழைப்பழம் சாப்பிட்டாலும் இதே சிரிப்பு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் சாப்பிடலாம். ஒரு நாள் செவ்வாழை சாப்பிடுங்க, ஒரு நாள் ஏலக்கி சாப்பிடுங்க, ஒரு நாள் வீட்டில் எந்த வாழைப்பழம், எல்லா வாழைப்பழத்துக்கும் உடலுக்கு அவ்வளவு நல்லது செய்யக்கூடிய சத்து இருக்கு.